சிஎம் சார், ஒரு பெண்மணி இறந்த உடனே சிஎம் சார் அவங்களுடைய உயிரை திரும்ப உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அதைத்தான் இந்த அப்பாவு வள்ளியூரிலிருந்து கேட்கின்றேன். இப்போது இருக்கின்ற விஜய் சிஎம் சார், மத்திய அரசோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? கோயம்புத்தூர் 10 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம், பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சிக்கு வந்தாங்க. 12 நாள்ல 30க்கும் மேற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எப்படி பாக்குறீங்க சார்? என்ன நடக்குது? அவங்க எந்த உறுதிமொழியும் கொடுத்து வரல. ஒரு ரீல் தயார் பண்ணாங்க 300 கோடி ரூபாய் செலவுல. ரூட்டுங்கிற அமைப்பு மூலம் 1200 தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து 200 துணை நடிகைகளை வைத்து தினம் உண்மைக்கு புறம்பான ரீல்ஸ்களை இன்ஸ்டாகிராம் மூலமும் தயார் செய்து அனைத்து கிட்டத்தட்ட 30,000 நம்முடைய வாட்ஸ்அப் உருவாக்கி, அதே போல 2 லட்சம் ஃபேக் ஐடியும் உருவாக்கி சிறு குழந்தைகள் பார்க்கின்ற அந்த கார்ட்டூன் படம் வரை முழுமையாக அவர்கள் மத்தியிலே உண்மைக்கு புறம்பான செய்தியை கொடுத்தார்கள். உதாரணத்துக்கு ஒன்றை சொன்னால், சிஎம் சார், ஒரு பெண்மணி இறந்த உடனே சிஎம் சார் அவங்களுடைய உயிரை திரும்ப உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அதைத்தான் இந்த அப்பாவு வள்ளியூரிலிருந்து கேட்கின்றேன். இப்போது இருக்கின்ற விஜய் சிஎம் சார், கோவையிலே 10 வயது சிறுமியை கடத்தி கொடூரமாக கற்பழித்து கொடூர தாக்குதல் நடத்தி கொலை செய்த அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை 3 நாட்கள் சுணக்கம் காட்டியது நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா? 5 நாட்களுக்கு பிறகு குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கிறீர்கள், சடலத்தை எடுத்திருக்கின்றீர்கள். நான் இப்போது வள்ளியூரில் இருந்து கேட்கின்றேன், மாண்புமிகு சிஎம் சார், உங்களால் அந்த 10 வயது சிறுமி உயிரை கொடுக்க முடியுமா? நீங்கள் ஆறுதல் சொன்னது கூட வலைதளத்தில் எவ்வாறு ஆறுதல் சொன்னீர்கள்? அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் வலைதளத்தில் சொன்னீர்கள். வலைதளம் மூலமாகவே குற்றவாளியின் நடவடிக்கை எடுப்போம் என்றீர்கள். மக்கள் கொதித்தெழுந்தார்கள். அதன் பயனாக முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட தவறு நடந்தால் அந்த பெற்றோர்களை அல்லது அந்த குடும்பத்தினரை உடனடியாக தொலைபேசியிலோ நேரிலோ சந்தித்து உடனடியாக ஆறுதல் சொல்வார். அதே பாணியில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாணியில் இன்று தொலைபேசியிலே இவ்வளவு அழுத்தத்துக்கு பிறகு ஆறுதல் சொல்லியிருக்கின்றீர்கள். இன்னும் உங்க ரீல் அத்து எவ்வளவோ நாள் விட்டது, என்ன ரீல் இருக்குன்னு நினைத்துக்கிட்டு மாய விலையில் வாழ வேண்டாம், ஆட்சி நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.